அடேங்கப்பா, இப்படி ஒரு மழையை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சரி குழந்தைகளா, உங்களுக்கு சிந்து பாத்தும் அவனுடைய நண்பர்களும் செஞ்ச சாகச கதை ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு எப்படி மழை பெய்யுதோ அன்னைக்கும் அதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இதை விட அது மோசம் இல்ல. எங்களுக்கு அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. மழையும் புயலும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹக்கீம், குவாக், அத நல்லா கெட்டியா புடிச்சுக்கங்க. நாங்க நல்லா கெட்டியா தான் புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி குவாக். உண்மையான நண்பனா அது நீதான். நீ இல்லன்னா இந்நேரம் நான் செத்தே போயிருப்பேன். ஒரு வழியா புயல் நின்னுருச்சு ஹக்கீம். நான் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீயும் வந்து என் கூட ஓய்வு எடுத்துக்கலாம். முதல்ல சுடு தண்ணியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடணும். சிந்துபாத், இந்த புயல்ல நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா என்னாச்சுன்னு சொல்லு. எங்க அண்ணன் ரஷீத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரத்தினால செஞ்ச சிலையை எடுத்துக்கிட்டு தீவு பக்கம் போனவன் வீடு திரும்பவே இல்ல. அவனை பத்தி யார்கிட்ட தகவல் கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பக்கம் போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத நைலா, உங்க அண்ணன் ஒரு சிறந்த மாலுமி. அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லா இருப்பான். அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. அவன் இந்த புயலுக்கு பயந்து எங்கேயாவது கரை ஒதுங்கி இருப்பான். நாங்க போய் அவனை கூட்டிட்டு வரோம் நைலா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு புயலும் காத்தும் அடிச்சதே இல்ல. ஹக்கீமை பொறுத்த வரைக்கும் இவன் வாழ்க்கையில அப்படி பெருசா என்னத்தை சந்திச்சிருக்க போறான். இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. நான் கண்டிப்பா ரஷீத கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ சிந்துபாத், உன் வாயிலேந்து வர வார்த்தையை கேட்க என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஏய், நீ இப்ப என்ன பண்ற? நான் போய் நைலாவோட அண்ணனை கண்டுபிடிக்க போறேன். இப்ப நம்ம இங்க வந்த வேலையை எப்படி முடிக்கிறது? இங்க வந்த வேலையை இப்ப இல்ல எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம். ஆனா இப்ப ரஷீத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. பேச்சுக்கு சொன்னா விட்டுட்டு போவியா? குவாக், உன் கண்ணுக்கு ஏதாவது விசித்திரமா தெரிஞ்சதுன்னா உடனே சத்தம் போடு. நீ விபரீதம் சொல்றியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம். இது வரைக்கும் கரைக்கு திரும்பாத மாலுமிகளை தேடி நாம இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் டூமுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியா? இந்த வழித்தடங்கள்ல போனவன் இது வரைக்கும் வீடு திரும்பினதா சரித்திரமே இல்ல. அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் சொல்றியா? அந்த வழியா போறவங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு கேட்கும். அந்த பாட்டோட சத்தத்துல மயங்கி வழி மாறி அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்படின்னா ரஷீதும் அந்த பாட்டை கேட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ட்ரையாங்கிள் டூம்ல போய் மாட்டிருக்கான்னு சொல்றியா? நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் கே, எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்ணுக்கு ஏதோ தென்பட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அத பார்த்தா மரச்சிலை மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போ ஹக்கீம். மரக்கட்ட சிலைகளை தானே அவன் கொண்டு போய் கொடுக்க போறான்னு அவன் தங்கச்சி சொன்னா. நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஹக்கீம். ஹக்கீம், உன்னோட காதை மூடிக்க. இந்த பாட்டை தான் நம்ம கேட்க கூடாது. காதை மூடு ஹக்கீம். ஹக்கீம், படகு திருப்பு. TuneWorldTamil.blogspot.com. என் பாட்டுக்கு நீங்க மயங்கலைன்னா உங்களை எப்படி தடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாத. என்னாச்சு எனக்கு? அங்க பாரு சிந்துபாத், என்னது இது? நீ ஏமாந்திராத ஹக்கீம். நம்ம மனசை மாத்தி நம்ம நிம்பஸ் அவ இடத்துக்கு கொண்டு போக தான் வந்திருக்கா. பரவாயில்ல, நீ சொன்னதோ உண்மைதான். எப்படி என்ன உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது? இத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்படி இது நம்மள என்ன செய்யணும் பாத்துறலாம் ஹக்கீம். என்ன பார்த்தா கத்துற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பறவையா மாற போற. இங்க பாருங்க, வாக்குக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு குழந்தை. இங்க பாருங்க, என்னோட நண்பன் இந்த வழியா வந்து காணாம போயிட்டு அவனை தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் இங்க வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? உன்னால யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடல்ல பயணம் பண்ணிட்டு வந்ததுனால நீங்களும் தொலைஞ்சு போயிட்டீங்க. எப்பவுமே
எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப இறுக்கமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு அருமையான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். எங்களை எங்க கூட்டிட்டு போற? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? நான் இப்ப உங்களை கூட்டிட்டு போறது ட்ரையாங்கிள் ஆஃப் டோம். அந்த பூதம் நிம்பஸோட மாலுமி பதவியை ஏத்துக்குச்சு. தன்னுடைய தீவை நோக்கி அந்த படகை செலுத்த ஆரம்பிச்சது. சிந்துபாத்தையும் அகீமையும் நிரந்தர அடிமைகளாக்கி கூட்டு போச்சு. இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. நீங்க இனிமே இருக்க போற இடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். அதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் டோம். இத பார்த்து பயந்துராதா ஹக்கீம். இது ஒரு கிழவி. இப்ப நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சதா சிந்துபாத்? ஹே, அவ முகத்தை பாரு. வெண்டைக்காய் மூக்கு, கத்திரிக்காய் காது. அவளால நம்மள எதுவும் செய்ய முடியாது. என்னால பண்ண முடியாதா? என்னோட சக்திகளை இதுவரைக்கும் உங்ககிட்ட முழுமையா காட்டவே இல்ல. உன்னால என்ன முடிஞ்சது? இந்த கயிறை பாம்பு டான்ஸ் தான் ஆட வச்ச. இத நாங்க தெருக்குதிரையா பார்த்தாச்சு. ஓ, அது உனக்கு திருப்தியா இல்லைன்னு சொல்றியா? இப்ப நான் செய்ய போறத பார்க்க தானே போறேன். மேகங்கள் எல்லாம் கருநீர மேகங்களா மாறணும். அலைகள் எல்லாம் வேகமா அடிக்கணும். நான் சொல்ற மாதிரி எல்லாம் அலைகள் கட்டுப்படும். என் பேச்சு அலைகள் கேட்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிந்துபாத்? நம்ம இப்ப ஏதாவது பண்ணாதானே தப்பிக்க முடியும். கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஓ, வானத்தில் இருக்கும் மேகங்களே, உடனே ஒரு மின்னலை ஏற்படுத்தி தாருங்கள். இங்கே சுழல் கிளம்பட்டும். பாத்தியா கப்பல் எப்படி சுத்திட்டு இருக்குன்னு? இப்படியே சுத்த வச்சு கடலோட அடி ஆழம் வரைக்கும் நான் கப்பலை கொண்டு போயிடுவேன். இப்ப நான் செஞ்சு காட்டினதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் தான். உன்னையோ இந்த கப்பலையோ நான் அழிக்கவே மாட்டேன். இப்ப உங்களுக்கு நான் யாருன்னு புரிஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அது ஒரு அழகான தீவு. நான் தான் சொந்தமா அதை உருவாக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் உத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் இத பார்த்ததே இல்லையே. ஆமா, யாரும் பார்த்திருக்கவே முடியாது. உலகத்திலேயே யாரும் உருவாக்காத தீவை இங்க வர கப்பல்களை வச்சு நானே உருவாக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. அந்த கடல் பூதம் நிம்பஸ் கப்பலையும் தன்னுடைய தீவுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சது. ஒரு வழியா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை நின்னு போச்சு. குழந்தைங்களா, கதையை வேணா அப்புறமா சொல்றேன். நீங்க போய் விளையாடுறதுனா விளையாடுங்க. இல்ல நீங்க முதல்ல கதையை சொல்லுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அந்த கதையை நாங்க கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது வந்து இந்த கதை சில வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்த கதை. ஒரு அழகான பொண்ணு ஒரு மாலுமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதாவது சிந்துபாத்து ஹக்கீம்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படி கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல toonworldtamil.blogspot.com. அவ ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அதுக்கு காரணம் அந்த அழகான இளம் மாலுமிதான். ஆனா நிலைமை என்னாச்சு தெரியுமா? அவன் உண்மையிலேயே அவளை காதலிக்கல. உண்மை என்னன்னா, அவகிட்ட இருக்கிற நகைக்காக ஆசைப்பட்டுதான் அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். திடீர்னு அந்த மாலுமி என்ன பண்ணா தெரியுமா? அந்த பொண்ணை அப்படியே கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டான். நில குழஞ்சு போன அந்த பொண்ணு தட்டு தடுமாறி எப்படியோ நீந்தி பக்கத்துல இருந்த பாறைகள்ல ஏறி அதுல உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத அந்த மாலுமி அவகிட்ட இருந்து எடுத்த நகையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு வேற திசையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். தனக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த பொண்ணு கடல்ல இருந்த அத்தனை தீய சக்திகளையும் ஒன்னா திரட்டினா. அதுக்கு தீய சக்திகளும் ஒத்துழைப்பு தந்தது. எனக்கு சாவுங்கிறதே இருக்க கூடாது. தனக்கு கிடைச்ச அதீத சக்தியை வச்சு அவன் ஒரு பூதமா மாறிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வர எல்லா கப்பல்களையும் மடக்கி அந்த மாலுமிகளை துன்புறுத்த ஆரம்பிச்சா. அவ தனக்கு ஒரு தீவை உருவாக்கி தனி ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருந்தான்.
நான் உருவாக்கிட்டு இருக்கிற தீவுக்கு நிம்பஸ் பயன்பட போகுது. அதுக்கு சந்தோஷப்படுங்க. குவாக், சீக்கிரம் போ. என்னையா கடல்ல தள்ளி விடுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நான் என்ன செய்ய போறேன்னு பாரு. சிந்துபாத், அங்க பாரு, நம்ம சீக்கிரம் போணும். நல்ல வேளை குவாக், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ரொம்ப அவசரப்படாத இளம் மாலுமியே, இனிமேதான் என்னோட விளையாட்டை நீ பார்க்க போற. என்னோட சக்திகள் அது போயிடுச்சு. நீ என்னை ஏமாத்திட்ட. ஆமா, என்னாச்சு அவளுக்கு? அவ சக்தி எப்படி இழந்தான்னு சொல்லு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அவகிட்ட இருந்து இப்ப நம்ம தப்பிச்சாச்சு, அதுவே நமக்கு போதும். நம்ம போய் ரஷீதை கண்டுபிடிக்கலாம் வா. என்னோட சக்திகள் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சக்திகள் எனக்கு திரும்ப வந்துரும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹக்கீம், பாத்து. நாம அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் சிந்துபாத். நீ தப்பிச்சுட்டேன்னு தப்பு கணக்க போடாத சின்ன பையா. நீ போற பாதையில என்னால பனிமூட்டத்தை உண்டாக்க முடியும் பாரு. உங்களால இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் டூமை விட்டு வெளியேறவே முடியாது. நல்லா கவனமா பாரு ஹக்கீம். நானும் கவனமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இரு, என் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. என்ன அது? என் கைய பார்த்து நானே பயந்து போயிட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஒருவேளை இந்த குரல் அந்த கிழவியோட ஒரு சதியா இருக்கலாம். காப்பாத்துங்க. அது இந்த திசையில இருந்து தான் கேக்குது. காப்பாத்துங்க. ரஷீத், அது நீயா? ஆமா சிந்துபாத், வந்து என்ன காப்பாத்து. அதோ அங்க இருக்கா, நான் பார்த்துட்டேன். அது நம்மளுடைய ரஷீத் தான். காப்பாத்துங்க. ரஷீத்! ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன்? நான் அவனை பிடிச்சிட்டேன். ஒரு வழியா நீ திரும்பி வந்துட்ட. கவலைப்படாத, மேல ஏறி போயிடல ரஷீத். நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நானும் எஸ் ஆயிருப்பேன். நன்றி சிந்துபாத், ரொம்ப நன்றி ஹக்கீம். ஆமா, உன் கப்பலுக்கு என்னாச்சு? என் கப்பல், அந்த பூதம் என் கப்பலை பயங்கரமா சேதப்படுத்திருச்சு. நான் மட்டும்தான் தப்பிச்சேன். நீங்களும் வரல, நான் ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். மன்னிச்சுக்கோ. உனக்கும் நன்றி. இங்க வந்த இத்தனை நாள உயிரோடு இருக்கிறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். இத்தனை நாள நான் இங்க பார்த்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி இங்க வந்து செத்து போனவங்களோட ஆவி. நீ பேய் நான் சொன்னேன். ஆமா, எல்லாம் அந்த பூதத்தால கொல்லப்பட்டவங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நானு சிந்துபாத் நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடியா போயிடுவோம். இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போக வழியே இல்ல. நல்லா புரிஞ்சுக்க ரஷீத். உள்ள வரத்துக்கு பாதை இருந்தா நிச்சயமா வெளியே போறதுக்கும் பாதை இருக்கும். நட்சத்திரங்களோட உதவியோட நாம இந்த இடத்தை விட்டு போக தான் போறோம். என்ன சத்தம் அது? அது நீ சொன்ன பேயா இருக்குமா என்னவோ? ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க ஹக்கீம். பேய்ங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா நிச்சயமா அது அழிவை சந்திக்கும். அழிஞ்சா என்ன, அழியாட்டி என்ன? என்ன மட்டுமே ஏன் பயமுறுத்த நினைக்குது? TeamWorldTamil.blogspot.com. சிந்துபாத், அங்க பாரு. அது பழங்கால பாய்மர கப்பல். அது நம்மள நோக்கி தான் வருது. சீக்கிரமா படகு திருப்பி சிந்துபாத். ஒண்ணும் பண்ண முடியாது, நிச்சயம் இடிச்சிரும். அந்த ஒரு நிமிஷத்தோட நிம்பசும் எங்க எல்லா மாலுமிகளும் இறந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த கப்பல் நேரா வந்து எங்க கப்பல் மேல மோதி அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனா எங்க கப்பலுக்கு எதுவுமே ஆகல. என்னாச்சு? அது நம்மள முழுசா தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்படின்னா அதுதான் உண்மையான பேய் கப்பல். என்ன அது உண்மையான பேய் கப்பலா? கிட்டத்தட்ட அந்த கப்பலுக்கு 100 வயசுக்கு மேலேயும் இருக்கும். ஒருவேளை இந்த கடல்ல ரொம்ப நாள் பயணம் பண்ணதால இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்ல. அது நம்மள நோக்கி தான் வருது. சீக்கிரம் சிந்துபாத் படகு திருப்பு, அப்பதான் நம்மள காப்பாத்திக்க முடியும். நாம ஏன் அப்படி செய்யணும் ஹக்கீம்? அது நம்ம மேல மோதினாலும் நமக்கு எதுவும் ஆகாதுல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, அதுல இருந்து மறுபடியும் ஏதாவது பேய் வந்து தாக்கிடுச்சுனா? ஓ, அந்த கப்பல்ல யார் இருக்கிறது? என் பேரு சிந்துபாத், 7 சமுத்திரத்திலே பயணிக்கிறவன். வணக்கம் சிந்துபாத், என்னுடைய பேர் பாக்தாத். நான் தான் இந்த கப்பலோட பெரிய மாலுமி. ஐயா, நானும் என் நண்பர்களும் இங்க மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து எப்படி போறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தெரியாது.
நானும் அதைத்தான் பல நூற்றாண்டுகளா தேடிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வீரம் நிறைஞ்சிருக்கிறதுனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாத அந்த பேய் என்னை இப்படி அலைய விடுது. யாராவது ஒருத்தர் அதுகிட்ட இருக்கிற சக்தியை அழிக்க முடிஞ்சாதான் நாம எல்லாரும் இந்த தீவை விட்டு தப்பிச்சு போக முடியும். அத புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மந்திரக்கல். ஆழ்கடல் கடவுள் அதை அவளுக்கு பரிசா கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு அவளால முடிஞ்ச கெட்ட வேலையெல்லாம் அவ செய்யறா. அந்த கல்லை உடைச்சா மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் விடிவு காலம் பிறக்கும். எலும்பு சதையும் கொண்ட உங்கள மாதிரி மனுஷங்களால தான் அதை அழிக்க முடியும். சிந்துபாத், எங்களுக்கு முன்னாடி வேற யாரும் அதை உடைக்க முயற்சி பண்ணலையா? பல பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா தோல்வியை தான் தழுவி இருக்காங்க. என்னால அந்த வேலையை செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கு. நான் நிச்சயம் அதை செஞ்சு முடிப்பேன். இந்த கடல்ல இருக்கிற நல்ல சக்தி உனக்கு துணை புரியும். சிந்துபாத், கவலைப்படாத. சிந்துபாத், நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா நம்ம இங்கே நிரந்தரமா கைதி ஆகி இருக்க வேண்டியதான். ஆனா அதை நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பா அதை ரகசியமா தானே வச்சிருப்பா. சரியா சொன்ன. அவ மறைச்சு வைக்க அவளுக்கு தேவைப்பட்டதுதான் அந்த தீவுன்னு நினைக்கிறேன். இப்ப அங்க போய் தேடலாம். உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா நம்மளுக்கு இது தொந்தரவு இல்லல்ல. அவ கண்ணில் படாம நம்ம எப்படியாவது அதை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடணும். நம்ம கண்ணுல அது பட்டு நம்ம அதை இங்க இருந்து எடுத்துக்கிட்டே போயாகணுமே. அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் கவனமா தேடணும். குவாக் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கு. என்னது அது? அந்த பெரிய கப்பலோட மாலுமி சொன்ன நகை இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிச்சயமா இதுவா இருக்காது. ஏன்னா இது துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? எதுக்கும் நான் ஜாக்கிரதையாவே வச்சிருக்கேன். என்னாச்சு குவாக்? அந்த பூதம் வந்துருச்சு. உங்களை இந்த தீவுக்கு நான் வரவேற்கிறேன். எவ்வளவு வேகமா ஓடுமோ ஓடுங்க. ஆனா என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்க கூட விளையாடி எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. என்னோட எலும்பு கொடிகள் இனி உங்களை கவனிச்சுக்கோ. கிளம்பிடுச்சியா, கிளம்பிடுச்சியா. உங்களுக்கு கட்டளை இடுற இவங்க 4 பேரையும் நீங்க அழிச்சிடுங்க. யாரும் பயப்படாதீங்க. இந்த எலும்பு கூடுகளால நம்மள எதுவும் செய்ய முடியாது. என்ன இதுங்க கூட்டம் கூட்டமா வருது? பன்னிக்குதான் கூட்டம் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். வாங்க வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க போங்க போங்க. எப்படி? நல்ல வேலை செஞ்ச சிந்துபாத். சிந்துபாத், என்னோட எலும்பு சேலைகளை அழிச்ச. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற துன்பத்தை சந்திக்க தயாராகிரு. கடல் விலங்கான இதுகிட்ட இருந்து இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதே இல்ல. நாமளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டோமே. ஹக்கீம், அவளை விட இந்த டிராகன் ரொம்ப அழகா இருக்குல்ல? அவங்க எல்லாரையும் கடிச்சு தூளாக்கிடு. இப்ப என்ன பண்றது? குவாக் கிட்ட போகாத, அது ரொம்ப ஆபத்தானது. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். என்னுடைய குவாக்க நான் காப்பாத்தி ஆகணும். ஒரு நிமிஷம் இரு. இந்த இரும்பு பந்த போட்டா அது உடைஞ்சிரும். என் குவாக்கையே சாகடிக்க பாக்குறேன். நாம தேடி வந்த கல் அதுதான். நாம கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கே புரித்தான ரூமி, அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அத கண்டுபிடிச்சதோட இல்லாம நீங்க அழிச்சிட்டீங்க. ஆனா அந்த கல்லு இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கல் என்ன ஆகுதுன்னு பாரு. இல்ல, வேண்டாம். எனக்கு என்னோட சக்திகள் திரும்ப வேணும். நாம இப்ப உடனே இந்த இடத்தை விட்டு போயாகணும். வாங்க. ToonWorldTamil.blogspot.com. இங்க இருக்கிற எல்லா கப்பலும் முழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா இந்த தீவும் அழிஞ்சது. இந்த தீவோட சேர்ந்த இந்த பூதமும் அழிஞ்சது.
இனிமே இந்த மாதிரி யாரும் செய்ய நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிற ரஷீத். அங்க பாருங்க, நம்மள மோதின பாய்மர படகு. அது அதோடைய பாதையில கரெக்டா போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து அவர் அவரோட ஊருக்கு போய் நிம்மதியா வாழ போறாரு. தின்னு பாத்தீங்க பாரு, உன் கால் கிட்ட ஏதோ இருக்கு. இது பாக்தாத்தோட ஹெல்மெட் தானே? அவர் நன்றியை இப்படி தெரிவிக்கிறார் போல இருக்கு. உங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படிதான் அவங்க எல்லாரும் திரும்பி வந்தாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்ல. என்ன குவாக், உனக்கு பசிக்குதா? சரி குழந்தைங்களா, நாங்க வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. சரி, அந்த பூதத்துக்கு என்னாச்சு? என்னது, அந்த பூதத்துக்கா? ஆமா, அதுக்கு என்னாச்சு? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுமா? அவ என்ன ஆனா தெரியுமா? அழகா இதே மாதிரி பனியில மறைஞ்சு போயிட்டா.